நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா வந்து கோர்ட்ல வந்து மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த சாட்சிக்காரனே மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, "ஏம்மா எதுக்குமா வந்து உன் மக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? தயவுசெய்து வீரா வந்து அமைதியாக இருக்க சொல்லுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் எதுக்குடி அவள் இருக்கணும்? அவள் புருஷனை காப்பாற்றுறதுக்காக அவள் வாதாடிக்கிட்டு இருக்கா. அவள் ராத்திரி பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு வந்து வீரா அந்த கேஸில் வாதாடுவா. அவ்வளோதான். ஒழுங்கா வந்து நீ கோர்ட்டுக்கு வந்து சேரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்மணிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. விறுவிறுன்னு அவங்களும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்த உடனேயுமே வந்து அந்த போலீஸ்காரும் கண்மணியும் சேர்ந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு, "என்ன மேடம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் தங்கச்சி? அவனுக்கு வந்து நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்னடானா நான் வாதாட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஏன் தரல தான் உருள போகுது. உங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்து கடைசியில் நான் தான் வந்து கெட்ட பேர் வாங்க போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சார் இந்த ட்விஸ்ட் எனக்கே தெரியாது சார். அவள் வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த எந்த வக்கீலுமே வந்து வாதாட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து மாறனுக்கு வந்து தண்டனை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்தேன். கடைசி நேரத்தில் பார்த்தா இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டுக்குள்ளே உள்ளே கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவனையுமே வந்து, "ஏம்மா வீரா சொல்லுமா, உன் சாட்சி என்ன இருக்குது? உன் பக்கம் என்ன நியாயம் இருக்குது? அதெல்லாம் சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஐயா நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ விட்னஸை வந்து விசாரிக்கணும்னு விரும்புகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விசாரிம்மா, அதுக்கெல்லாம் தடை கிடையாது, போய் விசாரி" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே போய் வந்து அவர்கிட்ட வந்து கேட்காங்க, "சொல்லுங்கள் இது என்னைக்கு நடந்துச்சு" அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஒரு தேதியை சொல்கிறாரு. சரி, அந்த தேதியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அன்னைக்கு வந்து நான் எங்கள் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு நான் ரோட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி, அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "ஒரு ஆட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு காரு வந்து அதை சேஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தா காரு வந்து சேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. அதை இப்போ தானே சொல்கிறீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சார் இதெல்லாம் வந்து உங்கள் வக்கீலும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து சொல்ல சொல்லி அனுப்புனாங்களா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இல்லை மேடம், அதெல்லாம் இல்லை. நானாக தான் சொல்கிறேன். எனக்கு வந்து அப்பப்போ ஞாபக மறதி வேறு வரும். அதனால தான் வந்து இந்த விஷயத்த சொல்லலை. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீதிபதி அவர்களே, இவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 தடவை இந்த விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ இது வந்து ஆக்சிடென்ட்டு இவர் தான் பண்ணாருன்னு சொன்னார். 2வது டைம் வந்தப்போ இது வந்து திட்டம் போட்டு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பகையெல்லாம் இருந்துச்சு" அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதிலிருந்தே தெரிய வேண்டாமா இவர் பொய் சொல்கிறாருன்னு? "எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னு" கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. "நான் பாதி மறந்துடுவேன், பாதி தான் ஞாபகம் இருக்குன்னு" சொல்கிறாரு. இவர் சொல்கிறத வச்சே நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டாமா? இவர் வந்து நடந்ததையே பாதி மறந்துட்டார். இவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வக்கீல் வந்து வாதாடுறாங்க. "சார் அதெல்லாம் கிடையாது சார். என்னோட கட்சிக்காரரை வந்து இவங்க குறுக்க மறுக்க வந்து கேள்வி கேட்டு திசை திருப்ப பார்க்குறாங்க. தயவுசெய்து வந்து அவரை ஃப்ரீயாக பேச விடுங்க. அவருக்கு வந்து குண்டக்க மண்ட கேள்வி கேட்டால் அவர் மறந்துடுறாரு" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து வக்கீல் சாரி நீதிபதி வந்து சொல்கிறாரு, "அதை எப்படியா மறப்பாங்க? நடந்ததை அப்படியே சொல்கிறதுக்கு ஏன் இவர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா அந்த நீதிபதி வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல பிருந்தா, அதுக்கடுத்து அவங்க அம்மா, அவங்கக்கிட்ட விசாரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையனுக்கும் இவருக்கும் முன்பகை ஏதாவது இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது. என் பையன் எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுவான். அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்மணி மட்டும், "எனக்கு தெரில, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, "ஐயா இது வந்து நிரூபணமே ஆகலை. இவர் வந்து பொய் சொல்கிறாரு. ஐ விட்னஸை நான் நம்ப மாட்டேன். அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரியும். நான் விசாரித்த வரைக்குமே வந்து இவர் வந்து பொய் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிரூபணம் ஆயிருக்கும். அதனால் இந்த கேஸில் இருந்து மாறன் வந்து நல்லவர், நிரபராதி, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணுங்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நீதிபதி கிட்ட வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. உடனே நீதிபதி வந்து பேனா வச்சு ஏதோ தீர்ப்பு வந்து எழுதுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.